வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மக்களே. எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. ஏற்கனவே அவருக்கு 29 இடம் கேட்டதில் 4 இடம் தான் கொடுப்பேன்னு சொல்லி நீங்கள் வந்து சதி பண்ணியிருக்கீங்க. அங்கேயே திமுகவோட சதி நடக்குது. இதெல்லாம் தெரிஞ்சும் அதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காவல்துறை அவர் வந்து இந்த கருப்பு படை கொண்ட காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூட ஓடி வர ஒரு வயசான ஒருத்தரை வந்து பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அண்ணன் டக்குன்னு லியோவா மாறிட்டார்ல, ஒரு செகண்ட்ல லியோவா மாறிட்டாரு. டிவிகே ஃபேன்ஸ் எல்லாரும் ஃபயர் விட்டுன்னு இருக்காங்க. பாருங்க எங்க அண்ணன் எவ்வளோ டென்ஷன் ஆயிட்டாரு, தொண்டரு கொண்டுனா இறங்கி வந்துருவாரு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. இப்படி போட்டதை பார்த்து எனக்கு டக்குன்னு ஒன்று வந்தது அப்படின்னா, ஏன் அங்கே அவ்வளோ கோவப்பட முடிஞ்சது இல்லை, கரூரில் ஏன் உங்களால் கோவப்பட முடியல? அது எவ்வளோ பெரிய சம்பவம், அது 41 பேர் இறந்தாங்கல்ல, அங்கெல்லாம் எங்கே பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் எல்லாரும் கேட்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணா அப்போ கோவப்பட்டிருந்தா அந்த சூழல் மாறி அமைஞ்சிருக்குமா, இல்லை அவர் ஒரு இடம் நின்று அவரை தூக்கி விட்டு போயிருக்கலாம்? ஏன்னா பைக்கில் வந்து தானாக விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுறவங்களுக்கு அண்ணன் வந்து தூக்கி விடுறாரு. இங்கே காவல்துறை ஒருத்தரை பிடிச்சி தள்ளி விடுது. அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு போய் தூக்கி இருக்கணுமா இல்லையா? இதை செய்யாத விஜய் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.